இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் 19 வயதான என்ஜினியரிங் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. பல்கலை பக்கத்தில் பிரியாணி கடை வைத்திருந்த ஞானசேகரன் என்ற கொடூரன் கைது செய்யப்பட்டான். போலீஸ் விசாரணை குறித்து தொடர்ந்து பல்வேறு சந்தேகங்களை எதிர்க்கட்சிகள் கிளப்பி வருகின்றன. இதற்கிடையே சம்பவம் குறித்து தாமாக முன்வந்து விசாரித்த சென்னை ஹைகோர்ட் பெண் IPS அதிகாரிகள் புக்யா ஸ்னேகப்பிரியா, ஐமன் ஜமால், பிருந்தா ஆகிய மூவர் தலைமையில் SIT எனப்படும் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. SIT தீவிர விசாரணையில் களமிறங்கிய பிறகு அடுத்தடுத்து எதிர்பாராத பல திருப்பங்கள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றன. விசாரணையின் ஒரு பகுதியாக ஞானசேகரன் வீட்டில் இன்று சிறப்பு புலனாய்வு குழுவினர் அதிரடி சோதனை நடத்தினர். கோட்டூர்புரத்தில் உள்ள அவனது வீட்டுக்கு சரியாக காலை 11 மணி அளவில் வந்தனர். தொடர்ந்து 3 மணி நேரம் வீட்டில் சல்லடை போட்டனர். பின்னர் மதிய உணவு முடித்துவிட்டு மீண்டும் சோதனை நடத்தினர். மொத்தம் 6 மணி நேரம் இந்த சோதனை நீடித்தது. 3 பெண் IPSகள் உட்பட 10க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் பல ஆதாரங்களை அதிகாரிகள் கைப்பற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சோதனை முடிந்ததும் 2 பெட்டிகளில் ஆதாரங்களை அள்ளிச் சென்றனர். கூடவே பேப்பரில் சுற்றி ஒரு பட்டா கத்தியையும் எடுத்துச் சென்றனர். 2 பெட்டிகளிலும் ஞானசேகரன் பயன்படுத்திய லேப்டாப், பென்டிரைவ் உள்ளிட்ட ஆதாரங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த போது அவன் தொப்பி அணிந்து வந்திருந்தான். அந்த தொப்பியையும் ஞானசேகரன் வீட்டிலிருந்து எடுத்து இருக்கின்றனர். இது அவனுக்கு எதிரான முக்கிய ஆதாரங்களுள் ஒன்று. அதேபோல் நிறைய ஆவணங்கள், ஃபைல்களை கைப்பற்றி இருக்கின்றனர். ஏற்கனவே அவன் மீது பல திருட்டு வழக்குகள் உள்ளன. திருடி சம்பாதித்த பணத்தில் பல சொத்துக்களை வாங்கி இருப்பதாகவும், சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணங்களை ரெய்டில் கைப்பற்றியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஞானசேகரன் பயன்படுத்திய லேப்டாப்பில் பல பெண்களின் வீடியோக்கள், போட்டோக்கள் இருக்கக்கூடும் என்று போலீசார் கருதுகின்றனர். லேப்டாப்பை ஆன் செய்து அதில் இருக்கும் விவரங்களை சேகரிக்கும் போது இன்னும் பல திடுக்கிடும் விஷயங்கள் வெளியே வரக்கூடும். சோதனையின் போது ஞானசேகரனின் மனைவியிடமும் போலீசார் விசாரணை நடத்தினர். அவர் ஞானசேகரன் பற்றி பல தகவல்களை கொடுத்துள்ளார். அதையும் வாக்குமூலமாக SIT போலீசார் பதிவு செய்து கொண்டனர். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர், சம்பவத்தின் போது மாணவி பேசிக் கொண்டிருந்த மாணவன், மாணவியின் தோழிகளிடம் SIT விசாரணை நடத்தியது. பல்கலையில் விசாரணை நடத்திய குழுவினர் கிரைம் சீனையும் நேரில் விசிட் செய்தனர். இதன் தொடர்ச்சியாகத்தான் ஞானசேகரன் வீட்டில் சோதனை நடத்தினர். அடுத்த கட்டமாக ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரிக்கும் வேளையில் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர். இதற்கிடையே SITயிடம் மாணவி அளித்த வாக்குமூலம் திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் நடந்தபோது போனில் பேசிய அரக்கன், நான் அவளை மிரட்டிவிட்டேன் என்று யாரிடமோ சொன்னான். பின்னர் இன்னொரு சாரிடம் தனியாக இருக்க வேண்டும் என்றும் என்னை மிரட்டினான் என FIRக்காக மாணவி அளித்த புகாரில் சொல்லியிருந்தார். இதனால் அந்த 2ஆம் நபர் யார் என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் 2வது நபர் யாரையும் போலீஸ் கைது செய்யவில்லை. இதனால் யார் அந்த சார் என்ற கேள்வி எழுப்பி அதிமுக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் தீவிர போராட்டத்தை முன்னெடுத்தன. இதற்கு விளக்கமளித்த சென்னை கமிஷனர் அருண், சம்பவம் நடந்தபோது ஞானசேகரன் போன் ஃப்ளைட் மோடில் இருந்தது. அவன் மாணவியை மிரட்டுவதற்காக போன் பேசுவது போல் நடித்தான். உண்மையில் அவன் சொல்வது போல் ஒரு சார் இல்லை. மாணவியை மிரட்டுவதற்காக அவன் பயன்படுத்திய வார்த்தை அது என்று கமிஷனர் கூறியிருந்தார். ஆனால் இப்போது SITயிடம் வாக்குமூலம் அளித்த மாணவி, உண்மையில் அந்த அரக்கன் போன் பேசியதை நான் பார்த்தேன் என்று மீண்டும் உறுதியாக கூறியுள்ளார். இது இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் திமுகவையும் போலீசாரையும் அண்ணாமலை வெளுத்து வாங்கினார். துவக்கத்திலிருந்தே இந்த வழக்கை திசை திருப்பும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்களோ என்ற சந்தேகம் இப்போது உறுதியாகிவிட்டது. குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. விசாரணை சரியான திசையில் செல்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது என்று அண்ணாமலை கூறியுள்ளார்.